ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனவா குழம்பு செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். நல்ல சுவையாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து வந்து தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், அடுத்து பச்சை மிளகா 3 ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அடுத்து நம்ம வந்து மல்லி இலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நான் மிளகாப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்தக்கன ஆட் பண்ணிக்கிறங்க. அடுத்து மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜீரக பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இது நல்லா பச்சை வாடை போடுறதுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஃபைனலாக வந்து கனவா மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, அடுத்து வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சோம்னா அந்த குழம்பு நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. தேங்காய் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபைனலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொறுமையாக. நம்ம வந்து கறி குழம்புக்குனா தேங்காய் வந்து கடைசியில் தான் ஊற்றுவோம். ஆனால் கனவா குழம்புக்கு வந்து தேங்காய் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே இது வந்து ஆட் பண்ணிடுறேன்னு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபைனலாக உப்பு போட்டுடலாம். பாருங்கள், நம்ம உப்பு போட்டுட்டோம். லைட்டாக அந்த உப்பு போட்ட அப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு போட்ட கனவா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துட்டாக. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நம்மளுடைய சுவையான கனவா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.